இந்த உலகத்தில் உள்ள சொத்து செல்வம் இந்த உலகத்துக்கு வருகின்ற போதோ நானும் நீங்களும் உடுத்த துணி இல்லாமல் ரப்புல் ஆலமீன் வல்லாஹு அக்ரஜக்கும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷைஆ, நீங்க உலகத்துக்கு வரக்குள் எதுவும் தெரியாமல் ஒண்ணுமே கொண்டு வராமல் ரப்புல் ஆலமீன் வெளியாக்கினா உங்களுடைய தாய்மாருடைய வயிற்றிலிருந்து. நீங்க வந்ததுக்கு பின்னாடி அல்லாஹ் உங்களுக்கு சொத்து செல்வங்களை தந்தான், குடும்பங்களை தந்தான், நிம்மதி சந்தோஷத்தை செழிப்பாக இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அன்பிற்குரியவர்களே, ரப்புல் ஆலமீன் தந்த இந்த அமானிதங்கள், ரப்புல் ஆலமீன் தந்த சொத்து செல்வங்கள், இது அமானிதமாக ரப்புல் ஆலமீன் தந்திருக்கிறான். அதை சரியாக நாங்கள் பயன்படுத்தவில்லை என்றால் ரப்புல் ஆலமீன் சொத்து செல்வத்தை தந்திருக்கிறான் சேமிப்பதற்கல்ல, அடுக்கி வைத்து அழகு பார்ப்பதற்காக வேண்டி அல்ல சகோதரர்களே. அந்த சொத்து செல்வத்தின் மூலமாக ரப்புடைய ரிலாவை, ரப்புடைய பொருத்தத்தை அடையோன் என்பதற்காக வேண்டி தந்திருக்கிறான் ரப்புல் ஆலமீன். சோதனையாக தந்திருக்கிறான், சொத்து செல்வங்களை சோதனையாக தந்திருக்கிறான். இந்த சொத்து செல்வத்தை மனிதன் எவ்வாறு பயன்படுத்துகிறான், இதை வைத்து ஜகாத் சதக்காக்கள் கொடுக்கிறானா, ஏழை எளியோருக்கு கொடுக்கிறானா, ஹஜ்ஜை நிறைவேற்றுகிறானா என்பதை ரப்புல் ஆலமீன் பார்த்து கொண்டிருக்கிறான். நாளை கியாமத் நாளில் சகோதரர்களே, நாளை கியாமத் நாளில் சொத்து செல்வங்களை வெறுமனே ஹஜ் செய்யாமல், ஜக்காத்தை நிறைவேற்றாமல், நல்ல விடயங்களுக்கு கொடுக்காமல் யாரெல்லாம் பதுக்கி வைத்தார்களோ, சேமித்து வைத்தார்களோ, அதே சொத்து செல்வம் அவர்களுக்கு சோதனையாக மாறும். அது அவைகளை நெருப்பாக வந்து அவைகள் மூலமாக இவர்களுக்கு அந்த நெருப்பின் மூலமாக ஒத்தனம் போடப்படும் அன்பிற்குரியவர்களே. எனவே சகோதரர்களே, சாதாரணம் கிடையாது. உலகத்தில் நாங்கள் மரணித்து விடுவோம், சொத்து செல்வங்களை சேமித்து வைத்து விட்டு அதை வைத்து எமக்காக வேண்டி ஹஜ்ஜி செய்வார்கள், உம்ரா செய்வார்கள், அல்லது நல்ல விடயங்களுக்காக வேண்டி செலவு செய்வார்கள் என்பதாக நீங்கள் எதிர்பார்த்து விடாதீர்கள். நான் சேமித்து வைக்கிறேன், எதை வச்சு என்ற பிள்ளைகள் என்ற சந்ததிகள் எனக்கு சதக்கத்தின் ஜாரியா அனுப்புவார்கள் என்பதை எதிர்பார்த்து சேமித்து வைத்து விடாதீர்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுங்கள், கொடுக்க வேணாம் என்று சொல்லல, ஆனால் உங்களுக்காக வேண்டி முற்படுத்தி அனுப்பி வைத்து விட்டு நீங்கள் செல்லுங்கள். இல்லை என்றால் சக்கராத்தில் சிக்கிக்கொள்வோம், சக்கராத்தில் மாட்டிக்கொள்வோம். சகோதரர்கள், அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாளை கியாமத்தின் கை சேதவாடிகளாக மாறிவிடுவதில் அதாவது சந்தேகம் கிடையாது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் ஒரு ஹதீஸை சொல்கின்றார்கள் என்றால், லகத் ஹமம்து அன் அப்அஸ ரிஜான் இலா ஹாதிஹில் அன்தார் فينظر كل من كان له جدة ولم يحج فليضرب عليهم الجزية ما هم بمسلمين. இன்ன பட்டினங்களுக்கு, இடங்களுக்கு சில நபர்களை அனுப்பி அந்த இடங்களில் வசிக்கக்கூடியவர்கள் ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கு வசதிகள் இருந்தும் வலம் யஹுஜ்ஜ ஹஜ்ஜை நிறைவேற்றாமல் இருக்கின்றார்களே, அந்த நபர்களிடத்தில் அனுப்பி, சில நபர்களை அந்த இடங்களுக்கு அனுப்பி அவர்களிடத்தில் ஜிஸ்யாவை வரி வசூலிக்க என் மனம் விரும்புகிறது. ஏன் தெரியுமா? மாஹும் பிமுஸ்லிமீன், அவர்கள் ஹஜ்ஜை செய்யாமல் வாழ்கின்றார்களா, வசதி இருந்தும் ஹஜ்ஜை நிறைவேற்றாமல் இருக்கின்றார்களா, அவர்கள் முஸ்லிம்கள் கிடையாது. ஹஜ் கடமையாகியும் ஹஜ்ஜை நிறைவேற்ற நல்ல வசதி இருந்தும் ஹஜ்ஜை நிறைவேற்றவில்லையா, அவர்கள் முஸ்லிம்கள் கிடையாது என்பதாக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றவர்களே. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சாதாரணம் கிடையாது சகோதரர்களே. எனவேதான் நாங்கள் நினைக்கிறோம், உலகத்தில் என்ன சில இஸ்லாமிய கடமைகளை நிறைவு செய்தால், ஐவேளை தொழுதால், அல்லது இஸ்லாமிய சில அடையாளங்களை வைத்துக் கொண்டால் நான் சொர்க்கத்தை ஈட்ட முடியும், பெற்றுக்கொள்ள முடியும் என்பதாக நினைத்து வாழ்ந்து விடாதீர்கள். ஹஜ் பிரதானமான கடமை, 5 கடமைகளில் கடைசி கடமை. சகோதரர்களே, சொல்ல முடியாது, குமர் இருக்கிறது,
அந்த குமரை கட்டி வைத்து விட்டு நான் ஹஜ்ஜை நிறைவேற்றுவேன். என்னிடத்தில் இத்தனை கோடி அல்லது லட்சம் கடனாக இருக்கிறது, அதை நிறைவேற்றிவிட்டு நான் செய்வேன், நிறைவேற்றுவேன். சகோதரர்களே, அன்பான அல்லாஹ் நல்லடியார்களே, வாகனம் இருக்கிறது, அது லீசிங்கிலே இருக்கிறது, இதையெல்லாம் முடித்து விட்டு நான் இந்த கடமையை நிறைவு செய்வேன். இல்ல 10 வருடம் இத்தனை ஏக்கர் காணிகளை செய்துவிட்டு நான் ஹஜ்ஜை நிறைவேற்றுவேன் என்பதாக நினைத்து சொல்லி சொல்லி நாட்களை நகர்த்து கொண்டிருக்கின்றீர்கள். அன்பிற்கினே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் அஞ்சிக் கொள்ளுங்கள்.